ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். என்ன காய்ஸ், வேர்ல்டு கப் வின் பண்ண அந்த சூட்டாக எல்லாமே என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இந்திய அணி ரசிகர்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. இந்திய அணி வீரர்களும் ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் டிராவிட் தூக்கி போட்டுலாம் என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா இது பல வருஷ கனவு. கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி தாங்க ஆகணும். இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 3 பேர் ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டாங்க ஆல்ரெடி விளையாடினதில். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா போட்டி தான் நம்ம வெற்றி பெற்ற முன்னே அதுக்கப்புறம் நம்ம ஹர்திக் பாண்டியா பேசினாருங்க. அவரோட கருத்துக்கள்லாம் சில பல கருத்துக்கள்லாம் பேசினார். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ஹர்திக் பாண்டியா என்ன சொன்னார்னா, இது என்னால் நம்ப கூட முடியல, நாங்கள் உலகக்கோப்பை வென்றுட்டோமா, அதுக்கு எனக்கு பல வருஷ கனவு. நான் 2016 தான் டெபியூட் ஆனேன் ஆஸ்திரேலியாவில். அதுவும் ஆஸ்திரேலியா அன்றைக்கி ஆப்போசிட்டாக ஆஸ்திரேலியாவில் நான் டெபியூட் ஆனேன் T20. அப்போ இருந்தே எனக்கு உலகக்கோப்பை வெல்லணும் ரொம்ப ஆசை இருந்துச்சு. ஆனால் இது வரைக்கும் முடியல. அது கிட்டத்தட்ட ஒரு 8-9 வருஷம் கழிச்சு நடந்துருக்குது. ரொம்பவே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக அதில் என்னோட பங்களிப்பு நல்லா இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ரீசெண்டாகவே நிறைய என்னோட பர்சனலாகவே நிறைய கஷ்டத்தில் இருந்தேன். அதுக்கு தீர்வாக இந்த உலகக்கோப்பை வந்திருக்குது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. கண்டிப்பாக நானும் மேலும் இந்திய அணிக்கோசரம் என்னோட பங்களிப்பை கண்டிப்பாக தருவேன். இன்னும் உலகக்கோப்பை வாங்கி தர்றது தான் என்னோட குறிக்கோள் இந்திய அணிக்கு. இந்த வெற்றி எங்களால் மறக்க முடியாத வெற்றி. நாங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும், நானே ரிட்டையர்மெண்ட் ஆனால் கூட இந்த முதல் வெற்றி நான் மறக்க மாட்டேன். என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான தருணம் இதுதான் சொல்லிட்டு நம்ம ஹர்திக் பாண்டியா ரொம்ப சூப்பராக பேசியிருக்காரு. கொஞ்சம் வருத்தமாகவும் பேசியிருக்காரு. ஏன்னா நம்ம உலகக்கோப்பை வெல்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் ஹர்திக் பாண்டியா மூலிமா வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் ஓவர் அவர் தாங்க போட்டு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணார். நீங்கள் சொல்லலாம் சூரியகுமார் யாதவ் கேட்ச் பிடிச்சார், எல்லாம் ஓகே. இருந்தாலும் சூப்பராக போட்ட ஹர்திக் பாண்டியாவுக்கு நம்ம ஒரு சல்யூட் பண்ணி ஆகணும். இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த வேர்ல்டு கப்லேருந்தே செமையாக பண்ணிட்டு வந்தார். அவரால் முடிஞ்ச அளவுக்கு பேட்டிங், பவுலிங்னு சொல்லிட்டு, ஃபீல்டிங் சொல்லிட்டு எல்லாத்துலேயும் கான்ட்ரிபியூஷன் பயங்கரமாக பண்ணார். நல்ல ஒரு ஆல்ரவுண்டராக இந்திய அணிக்கு சூப்பராக பண்ணிட்டு வந்தார் நம்ம ஹர்திக் பாண்டியா. இந்த நிலையில் அவர் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்து வின் பண்ணியிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து இந்திய அணிக்கு T20 கேப்டன் ஹர்திக் பாண்டியா தான் சொல்லிட்டு அஃபிஷியலாகவே வந்துச்சுங்க. ஏன்னா அடுத்தது அவர் தான் இருக்கார். வைஸ் கேப்டனாக அவர் தான் செயல்பட்டு வந்தார் இந்த T20 வேர்ல்டு கப்பில். இப்போது அவர் தான் T20க்கு இந்திய அணி கேப்டன் சொல்லிட்டு விட்டாங்க. அதனால் மேலும் அவரோட ஊக்கம், இன்னும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னும் அவருக்கு ஊக்கம் கொடுக்கும். ஏன்னா கேப்டன் ஆகிட்டார். கேப்டன் பொறுப்பிலிருந்து கண்டிப்பாக நல்லா பண்ணுவார் ஹர்திக் பாண்டியா. ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியாவும் நிறைய பேர் IPLல 2 பேரையும் இதுவாக பேசியிருந்தீங்க. பட் அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் எப்படி சொல்கிற முத்தமழையை கொடுத்து என்ஜாய் பண்ணாங்க. அது வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் யாரும் ஹர்திக் பாண்டியா தனியால் ரோஹித் சர்மா தனி ரசிகர் அப்படி சொல்லிட்டு யாரும் சண்டை போடாதீங்க. எல்லாரும் ஒன்று தான். இதனால் கண்டிப்பாக இந்திய அணி வெற்றி பெற்றது உலகக்கோப்பை மகிழ்ச்சியாக இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா அடுத்து கேப்டனாக இருக்காரு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.